நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ன்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 646வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பாராகி பற்றி பார்க்க போகிறேன். பாராகி பற்றி நான் பேசவே இல்லை இருக்கேன். பாராகி தெய்வத்தை இது அம்பாள் அவனுக்கு ஆக்னியனால் இன்றைக்கி பஞ்சமிலாம் கிடையாது. இன்றைக்கி பிரதோஷம் ஆச்சு, திரியோதசி திதி இன்னைக்கு. என்னவோ அது கிருஷ்ணகுமார் தான் இதை பற்றி பேசவே இல்லை சார், பேசி போனான். ஸோ மேட்ரு என்கிட்ட இருந்தது. என்னென்னா கிருஷ்ணகுமார் என்ன சொன்னார்னா, அவன் குருநாதர் சொல்லுவாராம், வாராகி பற்றி சொல்லும்போது வாராகி நிகிரகா அஷ்டகம்னு ஒன்று இருக்குது, அடுத்து அனுக்கிரகா அஷ்டகம் இருக்குது, ரெண்டு இருக்குது. வாராகி நிகிரகா அஷ்டகம் ஒன்று, வாராகி அனுகிரக அஷ்டகம். இது 8 ஸ்லோகம், அது ஒரு 8 ஸ்லோகம். ஸோ இது சொல்லணும். இது வந்து சொல்கிறது எப்படின்னா, முதல்ல நிகிரக அஷ்டகம் சொல்லணும், அப்புறம் ஜபம் பண்ணணும். வாராகி ஜபம். என்னுடைய வாராகி ஜபம் வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. 98 வயசு ஒரு பெரியவரை காலத்தில் இருப்பார் அந்த காலத்தில். அது போய் 10 வருஷம் ஆயிடுத்து. அவர் வந்து கும்போட சேர்ந்தவர், அம்மாஞ்சி சாஸ்திரின்னு பேர். அவர் வந்து மந்திர சாம்ராட் ஒருத்தர் கும்போணத்தில் இருந்திருக்கார் அந்த காலத்தில். அவர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாமா. அப்போ வந்து ரிஷி சந்தஸ்தெல்லாம் எதை கேட்டுக்கல, அவர் சொல்லலை, எனக்கு மந்திரம் மட்டும் தான் சொன்னார். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம். ஐம் ஹ்ரீம் HREEM, க்ளீம் KLEEM. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சிவ சமவராகி எணுவராகி ஆம் ஈம் ஓம் சர்வ துஷ்டகிரகான் மாரிய மாரிய ஸ்வாகா. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈம் ஓம் சர்வ துஷ்டகிரகான் மாரிய மாரிய ஸ்வாகா. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈம் ஓம் சர்வ துஷ்டகிரகான் மாரிய மாரிய ஸ்வாகா. இதுதான் எனக்கு மந்திரம் அந்த காட்சி சொன்னது. வந்து நிகிரக அஷ்டகம் அனுகிரக அஷ்டகம் பார்க்கலாம். இது நான் 8 ஸ்லோகத்தை படிச்சுன்னா நேரம் ஆகிடும். அது ஹவு ஸ்டார்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். தேவி குரோடமுகி ததங்கரி கமல தந்த மானுஷாத்மனே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. வாராகி நிகிரக அஷ்டகம். இதை நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்க, சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இந்த ஜம்பே ஜம்பி மகை மோகை மகை அந்த இதுவும் சொல்லலாம். என்ன நான் சொன்ன மந்திரத்தையே சொல்லிக்கலாம். அதை வந்து 108 தடவையோ 54 தடவையோ 27 தடவையோ குறைஞ்சது. 27, 54, 108 தடவை ஜபத்தை முடிக்கணும். வாராகி ஜபத்தை முடிக்கணும். அப்புறமா வந்து அனுக்கிரக அஷ்டகம். அனுக்கிரக அஷ்டகம் அப்படின்னா குவலய நிபா கௌசேயார்த்தே கௌசேயார்த்தே ருகா முகுடோச்சூலா அப்படின்னு ஹசர முசலினி அப்படின்னு போகிறது இந்த அனுக்கிரக அஷ்டகம். ஸோ வாராகி நிகிரகாஷ்டகம் சொல்லி அதுக்கப்புறமா ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அனுகிரகாஷ்டகம், திஸ் ஆர்டர் சொல்லியிருக்கார் அவர். ஸோ ஹேவிங் லேர்ன்டு ஃப்ரம் கிருஷ்ணகுமார், ஜஸ்ட் ஐ கன்வே இட் டு யூ. நல்லா இது வந்து எங்கே எடுத்தேன்னா, ராச்செஸ்டர் அமெரிக்காவில் போட்ட புத்தகம். அது வில்லும் அம்பும். இப்போ கிடைக்கல, இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் கிடைக்கல. நீங்கள் வேறு புக்கு கொடுத்தா இந்த நிகிரகாஷ்டகம் அனுகிரகாஷ்டகம்ன்றது கிடைக்கும். இந்த வில்லுன்றது மாதங்கி, அம்புன்றது வாராகி. பஞ்ச இந்திரியங்களில் பஞ்சபானமாக வாராகி. மாதங்கி வந்து கரும்பு வில்லேருந்து உதயமாறா. முன்னாடி நான் வாங்கியது இது விட தான் வாங்கினேன். இங்கே கிரீஷ் அடினா வாங்கினேன். இன்னும் இப்போ கிடைக்கல. அடுத்தது வாராகி அஷ்டோத்திரம், வாராகி சகசரநாமம். இதெல்லாம் வந்து அவருடைய பீஜத்தை சொல்லி சொல்கிறோன்னு இருக்கு. அதாவது ஓம் ஐம் க்ளௌம் KLOWM. ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமக. ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமி நமக. ஓம் ஐம் க்ளௌம் போத்ரண்ணி நமக. ஓம் ஐம் க்ளௌம் சிவாய நமக.
ஓம் ஐக்கிலம் அக்ஞா சக்கரீஸ்வரன் வகை இந்த மாதிரி வாராகியினுடைய இதை சொல்லும்போது மந்திரங்களை ஓம் ஐக்கிலம் சொல்லி சொன்னால் ரொம்ப விசேஷம் சொல்லிருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதை சொல்கிறேன். வாராகி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. வாராகி கவசமெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஆதி வாராகி ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. ஸ்ரீ தேவி உவாச நமோஸ்து தேவி வாராகி ஜெய கரசரூபிணி ஜபித்தா பூமி ரூபேண நமோ பகவதி பிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ஸ்லோகம். இது ஆதி வாராகி ஸ்தோத்திரம். அது தெரிஞ்சுக்கணும். வாராகி கவசம் இருக்கு. அஸ்ய வாராகி கவச திரிலோச்சன ரிஷிக்கு அனுஷப் சந்தகம் ஸ்ரீ வாராகி தேவதா ஓம் பீஜம் க்ளோம் சப்தையே ஸ்வாகாதிகீலகம் மம ஸ்ரீ வாராகி பிரித்தே ஜபே விநியோக அப்படி போய் தியானம் படி வரிசையாக போகிறது. சரி, வாராகி கவசம். வாராகி கவசம் 15 ஸ்லோகங்களோடு இருக்குது. அது இப்போ கடைசியாக பார்க்க வேண்டியது வாராகியினுடைய மாலை 32 பாட்டுகள். அது அபிராமந்தியார் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, வாராகி மாலை இந்த நூல் 12 கட்டளைத்துறை கலித்துறை செய்திகளால் ஆனது. இந்த நூலின் ஆசிரியர் இன்னார் என்று தெரியவில்லை. இதில் 4, 5, 6, 11, 12, 13, 16, 17, 18 அந்தாதி தொடரில் அமைந்திருப்பது கண்கூடு. இதிலிருந்து பொதுவில் அந்தாதி நூல்களோ மாலை பதியங்களோ 100க்கு குறைவாத பாட்டுகளை கொண்டிருத்தல் இயல்பாயினே 32 பாட்டுகள் தான் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஏதோ இதில் அதில் சில தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆசிரியர். இந்த நூல் 100 பாக்களால் ஆசையாய் ஆக்கப்பட்டு ஆங்காங்கே சில பாக்கள் உரிச்சலைந்து போய் கிடையாது போய் கிடைத்த மீது 32 பாக்களே ஆகும். அச்சிடப்பட்டு வழக்கில் இருந்தன 32 பாக்கள் தான் கிடைச்சிருக்கு. இந்த நூலின் இதர பாக்களை வேறு எங்கேனும் காண்பவர்கள் இதனை வெளியிட்டோருக்கு அவற்றை எழுதி அனுப்பியோ அல்லது அவை கிடைக்க முகவரியை தெரிவித்தோ உதவுவதாயினும் அத்து தமிழ் தாய்க்கும் வாராகி தேவிக்கும் செய்யும் பெரும் தொண்டாகும்னு சொல்கிறார். ஸோ வாராகி அம்மை பன்றியின் முதற்கொண்டு சத்த மாதக்களை ஒருவராக கருதப்படுகிறார். அந்த அம்மையே ஆதிசக்தியான பராசக்தியை கண்டு வெளிப்படுதல் ஒரு மரபு. இந்த நூலின் பழைய பதிப்புகளில் கண்ட 32 பாக்களை தலைப்புகளை பார்க்கும்போது இந்த ஆசிரியர் ஏதோ சில குறிப்பிட்ட காரணங்களாக ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு அவர் ப்ராப்ளம் சால்விங்காக இது பண்ணியிருக்காரு. என்ன வஷ்யம் முதல்து இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த பல்லி மரகத நாமம் தெளிமேனியும் பச்சை மாணிக்கமே. அது வாராகியது. 2வது பாருங்க, தர்சனம் தோராது வட்டமும் கோண ஷட்கோணம் துலங்கு வட்டத்து தீராடுதல் இட்டு ரிங்காரம் உள்ளிட்டெடுது நடுவே ஆராதனை செய்த அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிராள் அல்லவோலே ஞான வாராகியமேயம் சம்பரம் மெய்ச்சிறந்தார் நாற்பணியார் மதம் காயம் மிகுண்டு வஜ்ர கை சிறந்தேத்தி புலால் நிலம் கடித்துதிரி வஜ்ரத்தந்த முகப்பணியார் குத்தி வாய்க்கடுத்தி பச்சை ரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞ்சனையே மோகனத்துக்கு படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தம்மை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதியை குடித்து குடர் கொண்டு தோல் மாலையிட்டு குலாபி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலங்கும் நடுங்கிடவே. 5வது ஆகர்ஷணம் நடுங்காபகை என்பர் நெஞ்சில் புக்கலான் தன்னலரை கொடுங்காளி உண்ண கொடிக்கும் குருதிகளை கொப்பளித்திடும் கொடும்பார கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடும்பார் மனோன்மணி மாராகி நீரி தொழில் இதுவே. 5ஓடு முடிச்சிடும். பஞ்சமின்னு சொன்னதுனால 5 ஸ்லோகம் தான் 32 இருக்குது. ஸோ இது தமிழில் இருக்கிறதுனால எளிதாக சொல்லலாம், அர்த்தமும் நமக்கு புரியும். ஸோ கட்டாயம் எல்லாம் படிக்க வேண்டியது ரொம்ப வெரி எஃபெக்டிவ். இது ஸோ இதே ஆசிரியர் அகிலாண்டேஸ்வரி பதிகம்னு போட்டிருக்காரு. ஆனால் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவில் வாராகி ஸ்வரூபமாக தான் இருக்கான்னு சொல்லப்படுறது. அதனால் இது அதையும் சேர்த்துருக்கேன். இது
12 பதிகங்கள் இருக்கு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். தொல்லையோ உந்தனுக்கு தோன்றில்லையோ என் கவலை, இல்லையோ தெய்வம் இருந்தால் இறங்காதோ முல்லையுடன் வில்வவனம் முக்தி தரும் ஜம்புலிங்க செல்வரே பூஜித்த தேவி அகிலாண்டவளே. அந்த மாதிரி 12 இது பாட்டுகள் இருக்குது. இது கட்டாயம் எடுத்துக்கலாம். ஸோ இதை சொல்லும்போது எங்கள் குரு ஆற்றுல வாராகி ஒரு 8 இன்ச்சு உயரத்தில் நின்ற கோலத்தில் இருக்கும். கலப்பை உலக்கை வச்சுட்டு வராய் பயத்தோடு இருக்கும் அம்பாள் வந்து. ஒரு சமயம் நான் போயிருக்கும்போது மதிய வேலை அவளை பார்க்க போயிருந்தேன், குருவை பார்க்கறதுக்கு. அவாத்தில் வந்து அந்த அம்மா சொல்கிறா, ராஜா தெரியுமாடா போய் பாரு அம்பாளை பாருங்க, அப்படியே இது ஜாதி புஷ்பத்தினால அப்படியே அஷரா பண்ணியிருக்கா, அப்படியே மூடிட்டாளாம். அப்படியே மத்தியானம் அந்த அம்மா கீழே படுத்து ரூமில் படுத்துட்டு இருக்கா. ஒரே சத்தம் கேட்டிருக்கு, பன்றி உரும்புற மாதிரி. என்ன பார்த்தோன்னா வாராகி உள்ளேருந்து ஜீவனோட அது இந்த சின்ன விக்கிரகம் தான் சொல்கிறான். பண்ண பூஜையை ஏற்றுட்டு மூச்சியெல்லாம் முட்டுறா மாதிரி இருக்கு சொல்லி அதை மூச்சு காத்துலேயே கலைச்சி தலை மட்டும் தெரியாத மாதிரி வந்தது. அந்த சீனை பார்த்தேன்னா எங்கள் குரு காமிச்சு வர்றா, இந்த மாதிரி வாராகி எப்படி பேசுகிறா பாருங்க அப்படின்னா. இதை வந்து வாராகின்னு சொல்லும்போது எனக்கு குரு ஆற்றுல இருக்கிறது பாலானந்தனா சுவாமிகள் வந்து காமகோடி சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி வந்து வாராகி பண்ணும்போது நிற்கிற மாதிரியே பண்ணேன். காமாட்சி அம்மன் கோவிலில் சன்னதியில் சைடில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. கலப்பை உலக்கை இருக்குது, அங்கே வந்து சங்கு சக்கரம் இருக்காது, கலப்பை உலக்கை தான் இருக்கும் அங்கே. ஸோ அதே மாதிரி பண்ணி சொல்லி அதே மாதிரி பண்ணா அந்தம்மா. ஸோ இது வந்து சுந்தர் தசபதி மறைமலை நகரில் தான் அவன் தான் பண்ணி கொடுத்தான் அம்பாளுக்கு அம்மாவுக்கு. ஸோ அது ஒன்றால் தான் கிடச்சிருந்தேன் நான். ஒன்றுமே ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் தட் ஃபெலோ டு ஹர். அவன் வந்து என்னென்ன பண்ணான், மாதங்கி பண்ணி கொடுத்தா, பாராகி பண்ணி கொடுத்தா, பாலை பண்ணி கொடுத்தா, தவிர கிருஷ்ணர் பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி இந்த 4 விக்கிரகங்கள் அம்மாவுக்கு அவன் பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த அம்மாவே போய் தங்க காயெல்லாம் அந்த பூசில் போட்டான். மறைமலைக்கு போய் அவனுக்கு வேஷ்டி, முன்னாடிக்கு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து இதோட கிரமமோடு பண்ணான் நம்ம. ஸோ இப்போ குரு ஆற்றுல இந்த காமாட்சி மண்டலி இதில் அந்த விக்கிரகம் இருக்குது. இதை சொல்லி நான் வந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாராகி அம்மன்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது 12 நாமாவளி தான் அவளுது. நித்தியப்படி பூஜையிலே சொல்லிடலாம். ஓம் ஐங்கிலோச 12 நாமாவளி, ஓம் ஐங்கிலீம் சோன்றது மாதங்கி 16 நாமாவளி, ஓம் ஐங்க்ரீம் ஸ்ரீம் சொல்கிறது லலிதாக்கி 24 நாமாவளி. இவ்வளோதான். சிம்பிளான பூஜை பண்ணுறதா அப்படி பண்ணிக்கலாம். 12, 16, 24 இவளுக்கு வந்து ஓம் ஐங்கிலம், மாதங்கிக்கு ஓம் ஐங்கிலீம் சோ, அம்பாளுக்கு ஓம் ஐங்க்ரீம் ஸ்ரீம். இதை சொல்லி அழகாக பண்ணி முடிக்கலாம். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.